போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்க. எனக்கு தெரியாதா? ஒரு நிமிஷம் இரு, ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு போயிடலாம் தான் இங்க வந்தேன். வேலையா? யோ, யாருக்கே ஃபோன் பண்ற? நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம்னு கேக்குறான்ல, முதல்ல அத சொல்லையா. இருங்கல்ல, காரணம் இல்லாமையா இங்க வந்திருக்கோம்? யோ, நீ கோயிலுக்கு போகணும்னு சொல்றேன்னு தான் எந்த கேள்வி கேட்காம உன் கூடவே வந்தேன். இப்போ என்னடானா இங்க கொண்டு வந்து நிக்க வச்சுட்டு யாருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க? யோ, கேக்குறேன்ல, என்னையா பண்ற நீ? 10 மணிக்கெல்லாம் கோயில திறந்துருவாங்க. வெளிச்சம் இருக்கும் போது போகணும் இல்லையா? எங்க இருக்கு என்னன்னு யாரையாவது கேட்டியா? உன்னோட பெரிய ரோதனையா போச்சு. ஒரு நிமிஷம் இரு. ஐயோ கடவுளே, இந்த ஆளு என்ன பண்றான்னு தெரியலையே. ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. நான் தான் சரவணன் பேசுறேன். டேய், நீ எதுக்குடா ஃபோன் பண்ண? உன்கிட்ட பேசுறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னல. ஐயா, நீங்க அப்படி சொல்லுவீங்க, ஆனா நான் அப்படி சும்மா வந்துட முடியுமா? சொன்ன வாக்க காப்பாத்தணும் பாருங்க. நீங்க தான் ஒன்னும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, நானாவது செஞ்சிடணும்னு ஒரு சின்ன ஒரு இது. ஐயா சரி, அதை விடுங்க. நான் இப்ப சென்னையில தான் இருக்கேன். ஐயா, நான் மட்டும் இல்லைங்க, என் சம்சாரத்தை கூட்டு வந்திருக்கேன். டேய் வேணாண்டா, நீ பண்றது சரியில்லை. ஐயா சரியில்லை தாங்க, ஆனா நான் என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். அடிச்சு புடுங்கி பொழைச்சாதான் பொழப்புன்னு ஆயிப்போச்சு. யார நொந்துக்க முடியும்? அத பாருங்க, சென்னைக்கு வந்து இறங்கின இடம் உங்க பையனோட ஆபீஸ். நான் இதெல்லாம் திட்டம் போட்டு பண்ணலீங்க, இதெல்லாம் இயல்பா நடந்தது. ஐயா, என் சம்சாரம் என் கூட தான் இருக்கா. ஐயா பேசுறாரு, ஒரு அலோ சொல்லு. நான் யார்கிட்டயா பேசணும்? ஐயா, உங்க புள்ளையோட ஆபீஸ் வாசல்ல தான் நிக்கிறேங்க. ஐயா, இப்போ உங்க புள்ள ஆபீஸ் வேலை முடிஞ்சு வெளியே வருவாப்ல. அவர் வந்தாப்லனா முதல்ல என் சம்சாரம் தான் அவர் கண்ணில் படுவா. பார்த்தோன்னு ஷாக்காயிட மாட்டாரு? என்னடா லெட்டர் எழுதி வச்சுட்டு குழந்தைய கொடுத்துட்டு செத்து போனவன் எப்படி உயிரோட வந்தான்னு ஷாக்காயிடுவார்ல. யார்கிட்டயா பேசுற? போன் கொடுத்து தொலையா. ஐயோ, யோ போன் குடியா. போன் குடுங்கறல. பேசாமன்றல. டேய் வேணாண்டா, சொல்றத கேளு, இதெல்லாம் தப்பு. போன் குடியா, போன் குடியா. யோ டேய், நீ எதுக்குடா இப்போ அவன் ஆபீஸ் போன? உனக்கு ஏதாவது தேவைனா நேரா என்கிட்ட வர வேண்டியதானே? ஐயா, உங்ககிட்ட தான் வந்தேன். ஐயோ, உங்ககிட்ட தான் பேசுனேன். எனக்கு என்ன வேணுங்கிறத உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். நீ சொல்றத கேட்கவே மாட்டேன்னு அழிச்சாட்டியும் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ தப்பு பண்ற. வேற என்ன பண்றது? அப்பங்கிட்ட நடக்காத காரியம் நம்பி வந்து பாரு. உங்க பிள்ளைகிட்ட யாச்சும் நடக்குமான்னு பார்க்கலாம் தான். யோ, என்னையா நடக்குதுங்க? நீ தர்மலிங்க ஐயா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. குடியா போனே, குடியா. சொல்றது கேளுயா. பாவி, உன்னை நல்லவன் நினைச்சுதான் என்ன நம்பி வந்த. நம்ம கோயிலுக்கு போறோம்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்த. ஒரு வார்த்தை கேட்டனையா நானு? நீல உருப்பிடுவியாயா? சாணியை முடிச்சவனே, செத்து தொலையா. குடிகாரா. பேசாம இருக்க. ஐயா, நான் வச்சிடுறேங்க. என் சம்சாரா கோவிக்க ஆரம்பிச்சிட்டா, இவளை கொஞ்சம் சமாதானப்படுத்த வேண்டியிருக்கு. வேண்டாயா, உங்க புள்ள வெளியே வரதுக்குள்ள இவளை கொஞ்சம் சமாதானப்படுத்தி உங்க புள்ளையாண்ட கிட்ட இவன் மூஞ்ச காமிச்சா மட்டும் போதும். சரிங்களா? நான் வச்சிட்டுமா? டேய் 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 சரவணா, டேய் டேய். எங்கேயாவது அறிவு இருக்காயா? அவரு எவ்வளவு பெரிய மனுஷன், அவரு போய் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ண சொல்ற? 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன், அந்த மனுஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. மயில இறகு போட மாட்டேங்குது. சரி,
கொஞ்சம் வேற விதமா மூஞ்ச காட்டுவோன்னு உன்னையும் சேர்த்து இழுத்துட்டு வந்தேன். இப்ப பாரு, அவர் புள்ள ஆபீஸ் வாசல்ல இப்ப உன்னோட நிக்கிறேன்னு சொன்னதும் அவருக்கு அல்லு இருக்காது. அங்க இருந்து அலறி அடிச்சுட்டு ஓடி வரப்பறாரு பாரு. இதுக்காக தான் நல்லத நல்ல விதமா சொல்லும் போதே கேட்கணுங்கிறது. போய் தொலைடா. இது அவர் புள்ள ஆபீஸா? சூர்யா ஐயாவோட ஆபீஸா இது? ஆமா, உனக்கு தெரியாதா? இப்ப பாரு, சூர்யா வெளியே வருவான் பாரு. முடியாதியா, செத்தால நீ நினைச்சது நடக்காதியா. இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். நான் கிளம்புறேன். டேய், இருடி, இருங்கல, இருடி. சொன்னா கேட்க மாட்டியா? 5 லட்சம் ரூபாடி. 5 பைசாவா 10 பைசாவா? அந்த காசு மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? யோ, சத்தியமா இருக்க முடியாதியா. ஒரு நாள் சந்தோஷமா இருக்க முடியாது நம்மளால. இன்னொருத்தர் அடிச்சு போடுங்கிற காசு அந்த சோறு நமக்கு செரிக்குமாயா? எல்லாம் செரிக்கும். நான் செரிக்க வச்சு காட்டுறேன். முடியாதியா, நீ என்ன சொன்னாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். விடியா, இருடி, இருடி. அம்மாடி சுப்பு, உடம்புக்கு முடியலையாம்மா? ஆமா பாட்டி, கொஞ்சம் உடம்புக்கு முடியல. ஏங்கண்ணே, உனக்கு என்னாச்சு? பாட்டி, பால் கட்டிக்கிச்சு பாட்டி. ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நெஞ்சு வலியே வந்துருச்சு. பால் கட்டிக்கிச்சா?
என்னம்மா சொல்ற? தெரியல பாட்டிமா. என்ன கஷ்டப்படணுமோ மொத்தமா பட்டு தீத்துறன்னு அந்த ஆண்டவன் சொல்லியிருக்கான் போல இருக்கு. ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கு. ஒண்ணு மனசுக்கு இல்லைன்னா உடம்புக்கு. எல்லாம் என் தலையெழுத்துன்னு நான் நினைச்சுக்க வேண்டியதுதான். உன் கஷ்டத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. ஆஸ்பத்திரியில உனக்கு குழந்தை பிறந்த போது ஆஸ்பத்திரியிலே செத்து போச்சுன்னு தானே சொன்னாங்க? ம், ஆமா பாட்டி. ஒண்ணு தெரிஞ்சுக்கம்மா, டாக்டர் என்ன சொல்றாங்க மத்தவங்க என்ன சொல்றாங்கங்கிறதெல்லாம் வேற. நான் ஊர் நாட்டுல வளர்ந்தவ. நாட்டு வைத்தியமும் எனக்கு தெரியும். நானும் படிச்சிருக்கேன். குழந்தை செத்து போச்சுன்னா அந்த துக்கத்துல அழுது தீத்து முடிச்சிடறவங்களுக்கு பால் கட்டே வராது. என்ன சொல்றீங்க பாட்டி? ஒண்ணு உன் குழந்தை சாகல, இல்லைன்னா உனக்கு வந்தது பால் கட்டா இருக்காது. நீங்க வேற பாட்டி, என்ன வெறுப்பேத்தாதீங்க. டாக்டர் கிட்ட செக்அப் எல்லாம் பண்ணியாச்சு. பால் கட்டிருக்குன்னு தான் சொன்னாங்க. டேப்லெட்ஸ் எல்லாம் கூட எழுதி கொடுத்தாங்க. 2 நாள் வேலை எதுவும் பார்க்க வேண்டாம், ரெஸ்ட் எடுன்னு டாக்டர் சொன்னதுனால தான் வார்டன் என்ன வேலை பார்க்க வேண்டாம், ரூம்லயே இருன்னு சொன்னாங்க. உள்ளே இருந்தா போர் அடிக்குதுன்னு தான் நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? பால் கட்டுறதுக்கு முன்னாடி நீ உன் குழந்தைய பார்த்திருக்கணும். என்ன பாட்டி சொல்றீங்க? என் அனுபவத்துல சொல்றேன். நீ உன் குழந்தைய பார்த்தாதான் உனக்கு பால் கட்டும், இல்லைன்னா பால் கட்டாது. நீங்க என்ன சொல்றீங்க? நான் பொய் சொல்லலம்மா, உண்மையை தான் சொல்றேன். உடம்பாலையும் மனசாலையும் நாம உணர முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா உணரும். நீ உன் குழந்தைய பார்த்திருக்கணும் கண்ணு. பெத்த தாய் இல்லையா? அந்த குழந்தைய பார்த்த நேரத்துல உன்னையும் அறியாம உனக்கு பால் சுரந்திருக்கும். குடுக்க வாய்ப்பில்லாததால அது கட்டி போயிருக்கும். இதுதான் கண்ணு நடந்திருக்கணும். உன்னை ஏமாத்தணும் பொய் சொல்லணும்ன்ற அவசியமே இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இது இன்னைக்கு நேத்து நடக்கிற கதை இல்ல. புராண காலத்துல இருந்து இதுக்கு எத்தனையோ உதாரணம் இருக்கு. விக்ரமாதித்தன் கதையில கூட இது உண்டு. பால் குடிக்கிற பருவத்துல பெத்த பிள்ளைய பறி கொடுத்தத நினைச்சு ஒருத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. பல வருஷம் கழிச்சு தான் பிள்ளைய அவ பார்க்கும்போது அந்த தாயோட நெஞ்சு துடிச்சுதான். அந்த நேரம் பார்த்து அவளுக்கு பால் சுரந்துதான். ஆக இவன் தான் என் புள்ளன்னு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாளாம். நிஜமாவா சொல்றீங்க பாட்டி? சத்தியமா. தாய்க்கு குழந்தைக்குமான உறவுங்கிறத ஆண்டவன் சூட்சமமா ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு. தொப்புள் கொடின்னு சொல்றோம், தாய்ப்பாலுன்னு சொல்றோம், ஒரே ரத்தம்னு சொல்றோம், ஒரே செல்லுன்னு கூட சொல்றோம். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு குழந்தை பிறக்கிறது சடங்கு இல்ல, அது ஒரு சரித்திரம். ஒரு பொண்ணு வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளம்மா. ஆண்டவன் ஏன் ஆம்பளைங்களுக்கு குழந்தைய பெத்துக்கிற பாக்கியத்தை கொடுக்கல? பொம்பளைங்களுக்கு தாமா இந்த மனசு. 1 கோடி பேர் நின்னாலும் கூட தாம்புள்ள எங்க இருக்கான்னு காத்துல கலந்து வர மூச்சு காத்த வச்சே அவ கண்டுபிடிச்சிருவா. வெறும் கால் நிழல பார்த்து தாம்புள்ள இதுதான்னு சொல்லி ஒரு தாய் கண்டுபிடிச்சிடுவா. ஆனா ஆம்பளையால முடியாதுமா. பாட்டிமா, என் வார்த்தையை நம்பு கண்ணு. உன் குழந்தை செத்துருச்சுன்னு சொல்லி துக்கமா கடந்த பாரு, அதை தொடச்சு எறி முதல்ல. உனக்கு பால் கட்டிக்கிட்டது உண்மைன்னா நீ உன் குழந்தைய பார்த்துருக்கணும். இப்ப சொல்லு, நேத்தோ முந்தானாலோ ஏதாவது ஒரு குழந்தைய பாத்தியா? நல்லா யோசிச்சு பாருமா. கை குழந்தைய யாராச்சும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க, இல்ல எங்கேயாவது பார்த்திருப்ப. உன்னையே அறியாம அந்த நேரத்துல உனக்கு திக்குன்னு ஆயிருக்குமே, நெஞ்சடைக்கிற மாதிரி வந்திருக்குமே. சொரக்கிற பாலை கொடுக்க முடியாத வேதனை உன் மனசுக்கு தெரியலனாலும் உள்ளுக்குள்ள ஓரமா அது ஒட்டிக்கிட்டு தாமா இருந்திருக்கும். அதுதான் உனக்கு பால் கட்டா மாறி இருக்கு. பாட்டி, அப்ப என் குழந்தை சாகல பாட்டி? என் குழந்தை உயிரோட தான் இருக்குல்ல? என் குழந்தை நல்லா இருக்குல்ல? சொல்லுங்க பாட்டி, என் குழந்தைக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுல்ல? சொல்லுங்க பாட்டி. நம்புமா, உன் குழந்தை சாகலம்மா.
உன் குழந்தை செத்து போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆண்டவன் இதை உனக்கு சூட்சமமா புரிய வைக்கத்தான் உன் நெஞ்சில பாலை சுரக்க வச்சு அதை கட்டி போக வச்சிருக்கான். நீ அனுபவிச்சிய வலி அதோட உச்சந்தாமா இது. வலி தீர்ற நேரம் உன் குழந்தை உன்கிட்ட வந்து சேரும். நீ கவலைப்படாம இருமா. அப்புறம் ஒரு விஷயமா, வாடனம்மாட்ட சொல்லி ஒரு 4 முழம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து அதை வாங்கி தூங்கும்போது நெஞ்சில வச்சு படுத்துக்க. உனக்கு வலி தானாவே போயிடும். ஆமாங்கண்ணு, நான் சொல்றதே கேளு. அப்படி செஞ்சா நல்லது. வாடனம்மாவும் கண்டிப்பா செய்வாங்க. சரிம்மா, உடம்ப பாத்துக்கம்மா. நான் வர்றேம்மா. வேண்டாயா, என்ன விட்டுரு. சொன்ன கேளியா. பொண்டாட்டி அடி நீ. பொண்டாட்டினா என்னன்னு தெரியுமா உனக்கு? புருஷன் சொன்னா கேட்கறவதான் பொண்டாட்டி. நீ என்னடான்னா என்னை நட்டாத்துல விட்டுவிட்டு எவன் குடும்பமா நல்லா இருக்கணும்ன்றதுக்காக என்கிட்ட தியாகி வேஷம் போட்டுட்டு இருக்கியா? உன்னை கொல்லாம என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்ப கூட ஒண்ணு நான் தகுதி இல்லாம கேட்கலையே. செஞ்ச வேலைக்கு கூலி கேட்டுட்டு இருக்கேன். கணக்கு பாத்தீங்கன்னா அப்புறம் போட்டு மிதிக்காம வேற என்ன பண்ணுவாங்க? நல்லது நமக்கு நடக்கணும்னுதான் ஒரு நல்ல விஷயம் செஞ்சையா. பிறந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு வந்திருக்கையா. எனக்கு பிறந்த குழந்தைய பறிச்சுக்கிட்டு அந்த கடவுள் இன்னொரு குழந்தைக்கு பால் கொடுக்க வச்ச புண்ணியம் அதை நினைச்சு நான் பூரிச்சு போயிருக்கையா. இந்த மனசு உனக்கு புரியலனா நீ எல்லாம் மனுஷனே இல்ல. புரிய வேணாண்டி, எனக்கு எந்த அளவு புரிய வேணாண்டி. இத பாரு, இன்னையோட உனக்கும் எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்கிட்ட இருந்து அந்த தர்மலிங்கத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் செத்தாலும் அந்த சும்மா விட மாட்டேன்டி. 5 லட்சம் 5 லட்சம் வேணும்டி எனக்கு. அந்த பணத்தை அவன் கொடுத்தானா அந்த ஆளு பொழைச்சான். இல்லைனா அவன் வீட்டுல வளர அந்த குழந்தையோட ரகசியத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தாம ஓய மாட்டேன். ஐயோ, முடியாதியா. உன்னால அது கண்டிப்பா முடியாது. ஏன்னா இந்த விஷயத்துல நீ என்ன சொன்னாலும் சரி, என்ன நீ 2 வெட்டி போட்டாலும் சரி, நான் அவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன். தாலி கட்ட புருஷன்கிட்டே வா. எவனோ ஒரு பண்ணாடிக்கு துரோகம் பண்ண மாட்டாளா? என்ன ஜென்மடி நீ? இந்த பார், உன்னை கடைசியா கேக்குறேன், மரியாதையா அந்த வீட்டுல வந்து உண்மையை சொல்ல போறியா இல்லையா? முடியாதியா, நான் சொல்ல முடியாது. முடியாது? முடியாது. நிஜமாவே முடியாதா? நிஜமா முடியவே முடியாது. கண்ட தொட்டு வெட்டனாலே பாரு. நிறுத்துறா. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? மனுஷனாடா நீ? பொண்டாட்டிய வெட்ட போறியா? இவளை வெட்டி என்னடா சாதிக்க போற நீ? இவ செத்ததுக்கு அப்புறம் நீ சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறியா? ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரு நிமிஷம் கூட உன்னால சந்தோஷமா இருக்க முடியாதுடா. அது தெரியுமா உனக்கு? நான் அறிவுரை சொல்ல வந்துட்டேன். பேசாம கம்முன்னு இருக்க மாட்டேன். இல்லடா, நீ என்கிட்ட பேசுனது, என் வீட்டுக்கு வந்துட்டு போனது, மிரட்டினது, எப்படியாவது என்கிட்ட பணத்தை புடுங்கிறதுக்காக நீ பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் நான் நிதானமா யோசிச்சு பார்த்தேன். உன்னை விடுறா. நான் உன்னை பத்தி கவலைப்படவும் இல்ல, உன்னை பத்தி நான் நினைக்கவும் இல்லை. ஆனா என் குடும்பம் தழைக்கணுங்கிறதுக்காக எனக்கு உதவி செஞ்ச கலைவாணிக்கு நான் ஏதாவது செய்யணும்னு என் மனசு சொல்லிச்சுடா. அன்னைக்கு நான் கொடுத்த காசு கம்மிதான், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதை கூட வாங்க மாட்டேன்னு உன் பொண்டாட்டி சொன்னாடா. ஆனா இவ வேணான்னு சொன்னத நான் ஒரு காரணமா எடுத்துக்கிட்டு அமைதியா போயிருக்க கூடாது. எனக்கு அதுவே அப்புறமா தான் தெரிஞ்சது. இப்ப என்னடா, உனக்கு பணம் தானே வேணும்? இந்தா குடிடா. இங்க பார், நீ நினைச்ச மாதிரி இதுல 5 லட்சம் இல்ல, 1 லட்சம் இருக்கு. குடிச்சு சீரழிஞ்சு போகாதடா, பணத்தை பாழாக்காதடா. ஒரு பைசாவோட மதிப்பு அதை உழைச்சு சம்பாதிக்கிறவனுக்கு மட்டும் தானா தெரியும். உன் பொண்டாட்டி என் குடும்பத்துக்காக செஞ்சத சேவையா நினைக்கிற, வேலைன்ட்டு நீ நினைக்கிற. நீ என்ன வேணும்னாலும் நினைச்சிட்டு போடா. ஆனா உன் ஆத்திரம் தெளியணுங்கிறதுக்காக தான் என்னால முடிஞ்சதை செய்யற.